என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா தான். மித்ரா வந்து ஸ்டடீஸ்லலாம் எப்படி? படிப்புலையும் வந்து நாங்கள் டாப்பர் அந்த மாதிரியா, இல்லைப்பா எனக்குலாம் இதே வேணாம் அந்த மாதிரியா? எதுவும் வேணாம் எனக்கு. எக்ஸாம் எதுக்கு வைக்கிறாங்கன்னு இருக்கு எனக்கு. ஏன்? போர் அடிக்குது. வீட்டில் நீங்கள் மட்டும் தான் கேக் பண்ணுவீங்களா? ஆமாம். அம்மாவுக்கு பண்ண கொடுத்து அம்மாவுக்குலாம் பண்ண தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். நீங்கள் சொல்ல வேண்டியதானே, நீங்கள் எவ்வளோ பெரிய செஃப் ஆகிட்டீங்க சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி. அது அவங்க தானே கேட்கணும், அவங்களுக்கு கற்றுக்கணும். இது என்னது? வெனிலாஸ். இந்தாங்க ஸ்மெல் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நீங்கள் தான் கொத்தணும் மைதாவை. ஓகே. அப்புறம் நீங்கள் தான் மிக்ஸ் பண்ணுறீங்க. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய கிடையாதுப்பா, ஒன்லி பில்டப்புப்பா. நீங்கள் மட்டும்தான் ஹோம்ஒர்க்லாம் பண்ணுவீங்களா? நிறையா பேர் பண்ணுவாங்க. இந்தாங்க வீட்டில் நான் கேள்வி கேட்குறேன்னு சொல்லி தானே நான் கிண்ட விடுறேன். அம்மாட்ட கேட்டிருக்கீங்களா என்னோட ஏஜ்ல நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு? என்ன பண்ணாங்களாம்? ஸ்கூல் போனாங்க, சாப்பிட்டாங்க, தூங்கினாங்க. கிளாஸ் போக சொன்னாங்க, நான் போனேன். ஓகே. அங்கே நல்லா பண்ணி நான் வீட்டில் வந்து செஞ்சு நான் மற்றவங்களுக்குலாம் கொடுத்தேன். அவங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டேன். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க? இப்போ கேட்கவே பெரிய வார்த்தையாக இருக்குது. 23 வயசு ஆச்சு, இன்னும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கல. பைலட் சீரியஸாக சொல்கிறேன். என்னோட வயசுலலாம் எனக்கு பைலட்னால என்னன்னு தெரியாது. எவ்வளோ மக்கா இருந்திருக்கேன். அப்படியே சாப்பிட்ருவோமா? பேக் பண்ணணும். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. ஓகே, போடலாமா? போடலாம். இப்போ நான் என்ன டிசைன் போட போகிறேன்? என்ன டிசைன் போட போகிறீங்க? நீங்கள் தான் கெஸ் பண்ணணும். ரொம்ப கஷ்டமான வேலையை சொல்றாரு. இதோட அந்த பிஸ்னஸ் பேர் என்னது? வித்தூஸ் லில் அவன். அவன். போமா, ஸ்கூல் படிக்கிறீங்க, இங்கிட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க எல்லாத்தையும்? நான் வந்து சாட்டர்டே சண்டே தான் ஆர்டர்ஸ் எடுப்பேன். மற்ற நாள்லாம் எக்ஸாம் டைமில் மட்டும் நான் சாட்டர்டே சண்டே தான் ஆர்டர் எடுப்பேன். ஜீ தமிழில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்கல்ல, அங்கே போனப்போ எப்படி இருந்துச்சு? நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஸோ அங்கே போய் பேசணும், ஒரு மாதிரி பயமா இல்லையா உங்களுக்கு? கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஆனால் அங்கெல்லாம் ரொம்ப ஜாலியாக பேசுனீங்களே, நான் பார்த்தேனே எபிசோட்லாம். ஜாலியாக பேசினேன்னா? ஆமாம். இப்போ அம்மா பெயிண்ட் அடிக்காதுன்னு சொல்கிறாங்கல்ல, உனக்கு அப்போவாது வந்து ஓகே பெயிண்ட் அடிக்க வேணாம் அப்படின்னு நினச்சிருக்கியா? ஆஹா, நினச்சது இல்லை. அப்போ கூட நினச்சது இல்லை? ஆஹா, இல்லை. எதுக்கு ஆக்சுவலாக பார்பி டால் வேணும் கேட்டீங்க? இதை வந்து தண்ணியில் முக்கி எடுத்தா நல்லா இருக்கு, அதுக்கு தான் கேட்குறேன். எங்களுக்காக ஏதாச்சும் ஒரு பாட்டு பாட முடியுமா? என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னன் பேரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி, நெஞ்சை தொட்டு பின்னிக்கொண்ட கண்ணன் ஊரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. சேனல் 5 சினிமா வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஹாய். நான் உங்க விஜய் சத்யா தான். இன்னைக்கு நம்ம யாரை மீட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கியூட்டான ஒரு குட்டி ஆண்டர்ப்ரனர். இவங்களோட வயசுலலாம் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேனே தெரியல. பட் இவங்க வந்து 8 வயசுல இந்தியா புக் ரெக்கார்ட்ஸில் வந்து 100 ஃப்ளேவரில் கப் கேக் பண்ணி அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து நம்ம கூட இருக்கவங்க வந்து ரொம்ப கியூட்டான மித்ரா தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்கள பற்றியும் அவங்களோட ஜேர்னி பற்றியும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் மித்ரா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா தான் இருக்கேன். நல்ல பதில். என்ன படிக்கிறீங்க? 3rd ஸ்டாண்டர்ட். 3rd ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டிங்களா? ஓகே. ஸோ இந்தியா புக் ரெக்கார்ட்ஸ்ல வந்து 100 ஃப்ளேவரில் கப் கேக் பண்ணிங்களாமே, அப்படியா? ஆமாம். ஓகே, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஷேர் பண்ணுறீங்களா என்கிட்ட? ஃபர்ஸ்ட் வந்து மித்ரானா யார் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த கேக், அந்த அச்சீவ்மெண்ட் பற்றி பேசலாம். நான் தான் மித்ரா. நான் ஒமேகாவில் படிக்கிறேன். ஓகே. நான் வந்து 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அவ்வளோதானா? ஓகே, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிட்டாங்க. அடுத்து அந்த 100 ஃப்ளேவர் கப் கேக் பற்றி எப்படி அந்த ஐடியா வந்துச்சு உங்களுக்கு? கேசி காக்கா வந்து ஐடியா கொடுத்தாங்க அந்த மாதிரி பண்ணலான்னு. ஓகே. அதனால நான் வந்து பண்ணேன். அது வந்து ரொம்ப கையெல்லாம் வலிச்சுது. சச்சோ, எப்படி ஒன் டே ஃபுல்லாக பண்ணீங்களா? நைட் ஃபுல்லாக? ஈவினிங்லேருந்து நைட். ஈவினிங்லேருந்து நைட் வரைக்கும் தூங்காமல் பண்ணீங்களா? மிட் நைட் வரைக்கும். நைட் வரைக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்களா? ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்குல்ல. யார் ஹெல்ப் பண்ணாங்க உங்களுக்கு? அம்மா அப்பா 2 பேரும். ஓகே.
ஸோ 100 ஃப்ளேவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, எனக்கு அந்த 100 ஃப்ளேவர் பேர் கூட தெரியாது. நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க? அது ஒரு லிஸ்ட்டு பார்த்து வச்சுக்கிட்டேன். அப்படியா? என்னென்ன ஃப்ளேவர்ஸ் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ வின் பண்ண அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? 100 ஃப்ளேவர் வந்து முடிச்சிட்டிங்க அப்படின்றப்போ ஹாப்பியாக இருந்தது. அந்த அவார்டு வந்து வந்ததே எனக்கு தெரியாது. அதை வந்து சர்ப்ரைஸாக வச்சுருந்தாங்க எனக்கு. அம்மாவா? ஆமாம், அது வேற ஒரு பார்சல்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த பார்சலை எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. ஓப்பன் பண்ணுறப்போ தான் எனக்கு அது தெரிஞ்சுது. ஓகே, ஸோ செம்ம ஹாப்பியாக இருந்துச்சா? ஸ்கூல்லலாம் என்ன சொன்னாங்க பார்த்துட்டு? சூப்பர், இன்னும் நல்லா பண்ணி இதே மாதிரின்னு சொல்லுவாங்க. அப்படியா? ஓகே, மித்ரா வந்து கேக்கில் என்னென்ன வெரைட்டி ஆஃப் கேக்லாம் பண்ணுவீங்க? ரசமலாய், ரோஸ் மில்க், ஸ்ட்ராபெரி, ரெட் வெல்வெட், வெனிலா சாக்லேட். வெனிலா சாக்லேட் இது எல்லாமே பண்ணுவீங்களா? எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? ஏன்னா இப்போது கிச்சன் ஹைட்டு கூட நீங்கள் இல்லையே, எப்படி திடீர்னு கப் கேக் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு? உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா கப் கேக்னா? பிடிக்குமே, அதனால ட்ரை பண்ணலான்ற மாதிரி தோணுச்சா? கேசிகா அக்கா வீடியோ பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகி பண்ண ஆரம்பித்தேன். அப்படி அவங்கள மாதிரியே உங்களுக்கும் பண்ணணும்னு ஆசையா? ஃபஸ்ட்டு நான் அம்மா அப்பாட்ட வந்து பேக்கிங் பண்ணணும்னு கேட்டேன். அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்னாங்க. இன்னுமே நான் கேட்டதுனால கிளாஸ் சேர்த்துனாங்க. அதுக்கப்புறம் நான் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி வெளியே நிறையா பேருக்கு கொடுத்தேன். அவங்க நல்லா இருக்குன்னு சொன்னதுனால நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, உங்களோட அந்த பிஸ்னஸ் பேர் என்னது? மித்தூஸ் லில் அவன். அவன் எங்கே சொல்லிடுங்க திரும்பி ஃபுல்லாக. மித்தூஸ் லில் அவன். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ மந்த் இருக்கும்? போன இயர் ஜான்வரி ஸ்டார்ட் பண்ணேன். போன இயர் ஜான்வரி. ஓகே, நீங்கள் கிளாஸ் போயிட்டு கற்றுக்கிட்டீங்கல்ல? ஸோ கற்றுக்கிட்டப்போ எவ்வளோ, ஒரு 3 months 6 months அந்த மாதிரியா? 5 months. 5 months கற்றுக்கிட்டீங்களா? 1 day தான் கற்றுக்கிட்டேன். 1 day தான் கற்றுக்கிட்டீங்களா? பட் பெரிய விஷயம் இல்லை, கற்றுக்கிட்டு 100 ஃப்ளேவரில் நீங்கள் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் இப்படி இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிருச்சா? வீட்டில் இருக்கப்போ அடிக்கடி ட்ரை பண்ணுவீங்களா? ஃப்ரீயாக இருக்கிறப்போ. ஃப்ரீயாக இருக்கப்போ? ஆமாம், ஸ்கூல் படிக்கிறீங்க, இங்கிட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க எல்லாத்தையும்? நான் வந்து சாட்டர்டே சண்டே தான் ஆர்டர்ஸ் எடுப்பேன். மற்ற நாள்லாம் எக்ஸாம் டைமில் மட்டும் நான் சாட்டர்டே சண்டே தான் ஆர்டர் எடுப்பேன். அப்படியா? ஓகே, உங்களுக்கு எத்தனை ஆர்டர் வரும் 1 டேக்கு? 1 டேக்கு 2-3 வருமா? நீங்கள் மட்டும் பண்ணுவீங்களா ஃபுல்லாக? பண்ணுவேனே. ஓகே, என்னென்ன ஆர்டர்? பர்த்டே இந்த மாதிரி? பர்த்டே கேக், கப் கேக், ப்ரௌனி, ஓகே, ஜார் கேக். இது வரைக்கும் ஜார் கேக் ஆனால் வந்ததில்லை. வந்தது இல்லையா? ஓகே, நான் வேணா உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறேன், பண்ணி கொடுக்குறீங்களா? சரி, ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கப் கேக் பண்ணி போய் கொடுத்தோன்னா அந்த ட்ரை பண்ணியிருப்பீங்கள்ல, எப்படி இருந்தாலும் அப்பாட்ட தான் கொடுத்தீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி பார்த்துருந்தேன். ஸோ வீட்டில் எல்லாருமே என்ன சொன்னாங்க? நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா? நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்களா? உங்களுக்கு நீங்கள் பண்ணதுல எந்த கேக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? வெனிலா தான். வெனிலா தான் பிடிச்சிருந்துச்சு. எதுனால? மற்றதெல்லாம் நல்லா தானே பண்ணுவீங்க, அப்புறம் வெனிலா மட்டும் ஸ்பெஷல்? அதுலையே அந்த ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? சரி. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம க்யூட்டான மித்ரா வந்து எனக்கு கப் கேக் பண்ணுறதுக்காக வந்து சொல்லி கொடுக்க போகிறாங்க. ஸோ அவங்களோட கிச்சனில் தான் இருக்கும். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. ஓகே, எனக்கு சுத்தமாக சமைக்க தெரியாது, நீங்கள் தான் சொல்லி கொடுக்கணும். ஓகே. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு எக் ஊற்றணும். எக் ஊற்றணுமா? இப்போ நம்ம என்ன கேக் பண்ண போகிறோம்? வெனிலா கேக். வெனிலா கேக் பாப்பாவோட ஃபேவரட்டா? அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வேணும்? எக்கு, சுகரு, மைதா, வெனிலா எசன்ஸ், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, ஆயில். ஓகே, இவ்வளோ இருந்தால் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த சாப்பிட்டா நான் சொன்னேன். அவ்வளோ ரெடியாக இல்லை, ஆனால் உங்களோட பெருசாக இருக்குல்ல. இந்தாங்க, நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. என்ன பண்ணணும்? சுத்தணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கையில் இதெல்லாம் எடுத்து பண்ணுறேன். ஒன்றும் ஆகாதுல்ல? அவ்வளோதானா?
இன்னும் ஃப்ளஃபி ஆகணும். ஓகே மேடம். நல்லா இருக்குல்ல? என்னை வந்து செக் பண்றாங்க நான் எப்படி ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணணும்? ஸ்டார்ட். திரும்பியுமா? எனக்கு இது ஆன் ஆஃபே பண்ண தெரியாது. எவ்வளோ நேரம் இதே மாதிரி பண்ணுவோம் நம்ம? அது தெரியாது, அது எப்போ வேணாலும் முடியும். எப்போ வேணாலும் நிற்குமா? இன்னுமே வந்து மித்ராக்கு வேற என்னென்ன டேலண்ட்லாம் இருக்கு? சிங்கிங். சிங்கிங். அப்படியா? பேசுகிறப்ப க்யூட்டாக இருக்கு. ஸோ அப்படி சிங்கிங்க்கு கிளாஸ்லாம் போகிறீங்களா? ஓகே, எங்களுக்காக ஏதாச்சும் ஒரு பாட்டு பாட முடியுமா? நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, பட் ஆனால் யார்கிட்டயும் பாடாத ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் சாங். என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னன் பேரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி, நெஞ்சை தொட்டு பின்னிக்கொண்ட கண்ணன் ஊரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி, அன்பே ஓடிவா அன்பால் பூதவா பைங்கிலே, நீதமும் என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னன் பேரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. அப்பா செம்மையாக பாடுறீங்களே, கிளாப் பண்ணிடுவோமா உங்களுக்கு? எப்போ கிளாஸ் சேர்ந்து எவ்வளோ நாள் இருக்கும் சிங்கிங்க்கு? தெரியாதே. தெரியாதேவா? ஓகே, பட் ஆனால் செம்மையாக பாடுறீங்க. சீரியஸாக சிங்கிங் ட்ரை பண்ணுறீங்களா? பண்ணிட்டுருக்கீங்களா? ஓ, இந்த சைடு கேக் மிஸ்டர்ஸ், இந்த சைடு சிங்கர், இன்னும் வேறு என்னென்ன டேலண்ட் இருக்கு? ஹெவன் ஃபார் அனிமல்ஸ்னு ஒரு என்ஜிஓவில் நான் வாலண்டியர் பண்ணுறேன். அப்படியா? அங்கே வந்து அடாப்ஷன் ட்ரைவ், வேக்சினேஷன் ட்ரைவ்லாம் நடக்கும், நான் டெய்லி போவேன். அப்படியா? எப்படி அனிமல்ஸ்னால் ரொம்ப பிடிக்குமா? எப்படி போய் ஜாயின் பண்ணீங்க? குட்டியாக இருக்கீங்களே, உங்களை எப்படி சேர்த்துக்கிட்டாங்க அங்கே? தெரியலையே, நான் அங்கே போய் கேட்டேன் ஒரு அக்கா தான், அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அங்கே என்னென்ன விஷயம்லாம் நடக்கும்? அங்கே வந்து வாட்டர் பவுல் ஈவெண்ட், அடாப்ஷன் ட்ரைவ், வேக்சினேஷன் ட்ரைவ், இதெல்லாம் நடக்கும். எல்லாமே நடக்கும். உங்களுக்கு அனிமல்ஸும் ஒரு பிடிச்ச விஷயமா? ஸோ என்னென்ன பெட்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? டாக். டாக். வேறு? அவ்வளோதான். அவ்வளோதான். ஓகே, இன்னும் வந்து நெக்ஸ்ட் வந்து இப்போ பிஸ்னஸ் பற்றி பேசிட்டோம், அடுத்து ஸ்டடீஸ் பற்றி பேசி ஆகணுமே. ஸ்டடீஸ் பிடிக்குமா? கொஞ்சம் பிடிக்கும். ஓகே, ஸோ மித்ரா வந்து ஸ்டடீஸ்லலாம் எப்படி? படிப்புலேயும் வந்து நாங்கள் டாப்பர் அந்த மாதிரியா, இல்லைப்பா எனக்குலாம் இதே வேணாம் அந்த மாதிரியா? எதுவும் வேணாம் எனக்கு. படிக்க எக்ஸாம்லாம் வேணாமா? பிடிக்காதா? எக்ஸாம் எதுக்கு வைக்கிறாங்கன்னு இருக்கு எனக்கு. ஏன்? வார் அடிக்குது. அப்படியா? ஸோ வீட்டிலலாம் எப்படி ஃப்ரீயாக நீ வந்து கேக் பண்ணுமா அப்படின்னு விட்டுருவாங்களா, இல்லை படிச்சே ஆகணும் உனக்கு என்ன அந்த மாதிரி ஏதோ சொல்லுவாங்களா அம்மா? எதுவும் சொல்ல மாட்டாங்க. எக்ஸாம் டைமில் மட்டும் படிக்கணும். ஹோம்ஒர்க்லாம்? ஹோம்ஒர்க் வந்து நான் ஸ்கூலில் கொஞ்சம் பண்ணிடுவேன், வீட்டுக்கு வந்து கொஞ்சம் பண்ணுவேன். கொஞ்சம் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ மித்ராவோட ஃபேவரட் சப்ஜெக்ட் என்ன? தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ். மேக்ஸ் பிடிக்குமா? அப்பா எனக்குலாம் மேக்ஸ்னாலே பிடிக்காது, ஓடிடுவேன். வேறு என்னென்ன பிடிக்கும்? அவ்வளோதான். அவ்வளோதானா? ஓகே, ஸ்டடீஸும் வந்து இந்த சைட் பிடிச்ச விஷயமா வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க? கொஞ்சம் பிடிச்ச விஷயம். கொஞ்சம் அவங்க மென்ஷன் பண்ணிக்கிறாங்க, உங்களுக்கு கொஞ்சம் தான் பிடிக்கும், கேக் மட்டும் இவ்வளோ பிடிக்கும். போதும். ஓகே ஓகேவா? ஓகே, நல்லா இருந்துச்சா? நல்லா பண்ணேனா? ஓகே, ஸோ மித்ரா டியூஷனில் அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம்? சுகர் எவ்வளோ போடணும்? 72 grams. ஓகே, அது என்ன யோசிச்சு 72 grams? ஓகே, எனக்கு அது எக்கு பண்ணதே ஷிவர் ஆகுது கையெல்லாம். நெக்ஸ்ட் பீட் பண்ணணும். ஓகே,
முடிஞ்சதா? ம் வீட்டில் நீங்கள் மட்டும் தான் கேக் பண்ணுவீங்களா? ஆமாம். அம்மாவுக்கு பண்ண கொடுத்த அம்மாக்கெலாம் பண்ண தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். தெரியாதா உங்களுக்கு? உங்ககிட்ட கற்றுக்கல? இல்லை ஏன்? தெரியாதே. அம்மாவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? நீங்கள் சொல்ல வேண்டியதானே, நீங்கள் எவ்வளோ பெரிய செஃப் ஆகிட்டீங்க சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி. அது அவங்க தானே கேட்கணும், அவங்களுக்கு கற்றுக்கணும்னா. பார்த்தீங்களா, கற்றுக்க கூட ஆசை இல்லை. அடிக்கடி கேட்பாங்களா பண்ணி கொடுக்க சொல்லி? ஆஹா, கேட்க மாட்டாங்களா? எப்பயாவது தான். எப்பயாச்சும். நீங்களா பண்ணுவீங்களா எடுத்து? அம்மா இந்த பொருள்லாம் எடுத்து வைப்பாங்க. ஓகே, அசிஸ்டண்ட் அவங்க. நீங்கள் வந்து பேக் பண்ணுவீங்க. ம் இது என்னது? வெனிலா எசன்ஸ். ஓகே. ஸ்மெல் நல்லா இருக்குல்ல? இந்தாங்க ஸ்மெல் பண்ணுங்க. நல்லா இருக்கு. என்ன ரியாக்ஷன்ல சொல்கிறீங்களா? வச்சிடவா ஓரமா? நெக்ஸ்ட் இதை மிக்ஸ் பண்ணணும். ஓகே, இப்படி தான் மிக்ஸ் பண்ணணுமா? இந்தாங்க பண்ணுங்க பண்ணுங்க. இவ கேட்டால் என்ன பண்ணுங்கன்றா, எனக்கு பண்ண தெரியாதுன்னு நான் இப்போ அசிங்கப்பட போகிறேன். எப்படி பண்ணணும்? கட் ஃபோல்ட் கட் ஃபோல்ட். தப்பாக பண்ணால் திட்ட மாட்டீங்கல்ல? ம் ஓகே. நெக்ஸ்ட் இது. அது பேர் பேக்கிங் சோடா. ஓகே. எனக்கு எல்லாம் ஒயிட் கலரில் இருக்கனால தெரியாது எது எதுன்னு. நான் தான் சொன்னேன்ல ஸ்டார்டிங் எனக்கு சமைக்க தெரியாதுன்னு. கரெக்டாக பண்ணுறேனா? ம் பார்க்கவே இல்லை. நான் இப்போ பார்த்தேனே. 1/4 டீஸ்பூன். ஸ்டாப். நான் வச்சிடுறேன். அது பேக்கிங் சோடா. பேக்கிங் பவுடர். ஓகே. மிக்ஸ் பண்ணவா? ம் கரெக்டாக அளவெல்லாம் ஞாபகம் வச்சுப்பீங்களா? வர்றா. இப்போ வரைக்கும் நான் ஒத்துக்கிறேன், எனக்கு சமைக்கவே தெரியாது. நீங்கள் வந்து பேக் பண்ணும்போ அப்படின்னு பார்க்குறப்ப எனக்கு ஒரு மாதிரி இங்கே இருந்தீங்க செப்புடுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வீட்டிலலாம் என்ன சொல்லுவாங்க, சே நம்ம பொண்ணு எப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லி ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்களா? ம் திட்ட மாட்டாங்களா அம்மாலாம்? ஆஹா, திட்டவே மாட்டாங்களா வீட்டில்? எப்பயாவது திட்டுவாங்க. யார் திட்டுவா ரொம்ப? அம்மா. அம்மா தான் திட்டுவாங்க. அப்பா திட்ட மாட்டார். திட்டவே மாட்டார். அம்மா அடிப்பாங்களா? ம் அடிப்பாங்களா? நான் கேட்க சொல்கிறேன். இப்போ சேனலில் வேறு வந்துருச்சு, மித்ராவை யார் அடித்தான்னு கேட்க சொல்லுவோமா? சரி, எதுக்கெலாம் அடி வாங்கியிருக்கீங்க? குறும்பு பண்ணுறதுக்கு, படிக்காமல் இருக்கிறதுக்கு. ம் அவ்வளோதான். அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுக்கும் அடிக்க மாட்டாங்களா? ஓகே. ஸோ மித்ராக்கு வந்து என்ன ஃபுட் ரொம்ப பிடிக்கும்? பிரியாணி, நூடுல்ஸ், பிரியாணி. ஃப்ரைட் ரைஸ். குக் பண்ணுவீங்களா நீங்கள்? கேக் தாண்டி மற்ற விஷயங்கள்லாம் குக்கிங் தெரியாதா? அப்படியா? தோசை சுடுவேன், சப்பாத்தி சுடுவேன். இதுவே பெரிய விஷயம்டா. தோசை சுடுவேன், சப்பாத்தி சுடுவேன். எனக்கு டீ மட்டும் தான் போட தெரியும். நான் உங்ககிட்ட கிளாஸ் வரலான்னு இருக்கேன். சொல்லி கொடுக்குறீங்களா? எனக்கு கேக் பண்ண மட்டும் சொல்லி கொடுக்குறீங்களா? ஓகே, இப்போயே ஸ்டார்ட் பண்ணுவோமா? ம் சரி, என்ன கேக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? அப்போது வெனிலா. வெனிலா. மித்ராவோட ஃபேவரட் வெனிலா. வெனிலாந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன்னா அதுதான் சிம்பிள். அப்படியா? வேறு எதுவும் கஷ்டமாக அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே? ரசமலை இருக்கு, ரசமலாய் இருக்குது, ரோஸ் மில்க், ஓகே, ஸ்ட்ராபெரி, ம் ரெட் வெல்வெட். அது ஈஸி. இந்த மூணு. இது மூணு ரொம்ப டஃப்பாக இருக்குமா? கொஞ்சம் டஃப். கொஞ்சம் டஃப். உனக்கே கொஞ்சம் டஃப்னா எனக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும்ல? அது உங்களுக்கு தான் ரொம்ப டஃப்பாக இருக்கும், எனக்குலாம் ஈஸி. ஈஸியாக இருக்குமா? இப்படி கைக்கெலாம் வலிக்காதா உனக்கு? நான் அந்த எக்யூப்மெண்ட்லாம் பார்த்தேன், அதான் அவ்வளோ பெருசாக இருக்குது. எப்படி பண்ணுற? தெரியலையாதே. நெக்ஸ்ட்டு மைதா. ம் ஸ்பூன் வேணுமா? அப்படி நான் போட்டுருவேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடுவேன், ஓகே. இல்லைன்னா பறக்கும். ஓ சரி, எவ்வளோ அறிவு. நெக்ஸ்ட்டு நீங்கள் தான் கொத்தணும் மைதாவை. ஓகே. அப்புறம் நீங்கள் தான் மிக்ஸ் பண்ணுறீங்க.
ஓகே. என்ன சப்ஜெக்ட் பிடிக்கும்? தமிழ். தமிழ். பிடிக்காதது? EVS கம்ப்யூட்டர். ஓகே. ஸ்கூல் போகிறக்கெலாம் பிடிக்குமா? பிடிக்காது. ஏன் பிடிக்காது? நிறைய எழுத கொடுக்குறாங்க. சச்சோ, 4th-லேயேவா? ஏன் நீங்கள் மட்டும்தான் ஹோம்ஒர்க்லாம் பண்ணுவீங்களா? நிறையா பேர் பண்ணுவாங்க. இந்தாங்க வீட்டில் நான் கேள்வி கேட்குறேன்னு சொல்லி தானே எனக்கு கிண்ட விடுற. இதை போடுங்க. எவ்வளோ போடணும்? கொஞ்சமாக. இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். ஓகேவா? போதும். ஓகே. ஸ்கூலில் உங்களுக்கு எந்த மிஸ்லாம் பிடிக்கும்? தமிழ் மேமு, இங்கிலீஷ் மேமு, மேக்ஸ் மேம், அப்புறம் ஹிந்தி மேம். ஹிந்தி மேம் பிடிக்குமா? ஹிந்தி மேம் தான் என் கிளாஸ் டீச்சர். அப்படியா? வேறு யாரெல்லாம் பிடிக்கும்? அவ்வளோதான். அவ்வளோதான். வேறு யாரையும் பிடிக்காதா? உங்கள் மேம்க்குலாம் தெரியுமா நீங்கள் குக் பண்ணுவீங்க, கேக்லாம் பண்ணுவீங்கன்னு? தெரியுமே. கேட்டிருக்காங்களா ஃப்ரெண்ட்ஸ்லாம் பண்ணி கொடுக்க சொல்லி? கேட்பாங்களா? கேட்பாங்களே. நான் உங்கள் பர்த்டேக்கே பண்ணி கொடுத்துருக்கேன். அப்படியா? போதும். ஓகே. இன்னும் ஒரே பிங்க் கலரில் வச்சுருக்கீங்க எல்லாம். ஏன்னா எனக்கு பிங்க் பிடிக்கும். ஓ, அதான் பிங்க் வாட்ச், பிங்க் ரிங், பிங்க் செயின், பிங்க் கலர் பாக்ஸ். நீங்கள் ஏறி நிற்கிற ஸ்டூல் முதற்கொண்டு பிங்க். அம்மா எதுக்கெல்லாம் உங்களை திட்டுவாங்க? நான் குறும்பு பண்ண மட்டும்தான். அப்படியா? என்னென்ன பண்ணுவீங்க? பார்த்தா க்யூட்டாக இருக்கீங்களே, அமைதியாக இருக்க மாதிரி. நீங்களும் தான். பரவாயில்ல. இதுக்கு மேலே உங்ககிட்ட என்ன கொஸ்டின் கேட்குறது? ஒரே இதில் காலி பண்ணிட்டீங்க. சரி, இப்போ அம்மா கிட்ட கொஞ்சம் பிடிக்கும்ல, அம்மா கிட்ட என்ன கொஞ்சம் பிடிக்கும் உங்களுக்கு? இப்போ நீங்கள் வந்து குட் கேர்லாக வந்து குக் பண்ணுறீங்க, எல்லா விஷயமும் குட்டாக பண்ணுறீங்க, அப்புறம் திட்டிகிட்டே இருக்காங்க உங்களை. தெரியல. கேட்க வேண்டியதானே, நீங்களாம் என் வயசில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி. அம்மாட்ட கேட்டிருக்கீங்களா என்னோட ஏஜில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு? என்ன பண்ணாங்களாம்? ஸ்கூல் போனாங்க, சாப்பிட்டாங்க, தூங்கினாங்க. இதுதான். இதுதான் பண்ணாங்களா? எல்லாரும் அதானே பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் அப்படி இல்லையே, நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க. தெரியல. தெரியல. நான் ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு எனக்கே தெரியலையே. அப்படியா? நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்கன்னு மட்டும் தெரியுமா? அப்போ அம்மா கூட கம்பேர் பண்ணும்போது நீங்கள் பெஸ்ட்டு தானே? நெக்ஸ்ட் ஆயில். ஓகே. ஸ்பூன் வேணுமா? கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன் பாச்சே. ஓகேவா? என்ன பண்ணுறீங்க? பார்த்தேன் எப்படி ஒழுகுதுன்னு. இதுலேருந்தே தெரியுது உங்கள் க்ரியேட்டிவிட்டி லெவல் தான். திரும்பி போட போகிறோமா? உங்களுக்கு வேறு என்னென்ன ஃப்ளேவர்ஸ்லாம் பிடிக்கும்? வெனிலா மட்டும்தான். வேறு எதுவுமே பிடிக்காதா? ப்ரௌனியில் ஓரியோ. ஓகே. எனக்கு பேக்கிங் பண்ணணும்னு கேட்டேன். ஓகே. அப்புறமா நம்ம அதெல்லாம் பார்த்துக்கலாம்னு சொல்லுவாங்க எப்பவுமே. இப்போ போய் படிக்கிற வேலையை பண்ணிட்டாங்களா? அப்புறம் அது அந்த விஷயத்தெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலான்னு சொன்னாங்க. உன்னோட டேலண்ட்டை பார்த்தியா, அப்பயே இது பண்ணிட்டாங்க. அப்புறம் எப்படி நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணீங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி? அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் நான் கேட்டதுனால அவங்க வந்து கிளாஸ் போக சொன்னாங்க. நான் போனேன். ஓகே. அங்கே நல்லா பண்ணி நான் வீட்டில் வந்து செஞ்சு நான் மற்றவங்களுக்குலாம் கொடுத்தேன். அவங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டேன். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இப்போ கேட்கவே பெரிய வார்த்தையாக இருக்குது. 23 வயசு ஆச்சு, இன்னும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கல. 8 வயசில் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டிங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கேக் வந்து யாருக்கு பண்ணி கொடுத்தீங்க? அப்பாவுக்கு. அப்பாவுக்கு தான் பண்ணி கொடுத்தீங்களா? அப்பா பர்த்டேக்கு. பர்த்டேக்கா? சாக்லேட் கேக். ஓகே. என்ன சொன்னார் சாப்பிட்டுட்டு? நல்லா இருக்குன்னு சொன்னார். அம்மா? அம்மாவும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா எல்லாரும்? நீங்களா தனியாக எல்லாமே எடுத்து பண்ணீங்களா அப்போது? அம்மாவும் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அப்படி? அம்மாவுக்கு தான் கேக்கே பண்ண தெரியாதே.
அதுவா ஃபஸ்ட்டு நாங்கள் 2 பேரும் பண்ண தெரியாமல் பண்ணோம். அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டேன். முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிச்சா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அடுத்து? கப் கேக் லைனர்ஸில் ஊற்றணும். ஓகே, எங்கே இருக்குது? யாரையாச்சும் எடுத்துகிட்டு வர சொல்லுவோமா? அம்மா கப் கேக் லைனர்ஸ். அசிஸ்டண்ட் ஆக்கிட்டாமா அவ. ஓகே, உங்களோட கோல் ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கா? பேஷன் இந்த மாதிரி? இப்போது நான்லாம் ஸ்கூல் படிக்கிறப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச டீச்சர் ஆவேன், டாக்டர் ஆவேன், கலெக்டர் ஆவேன், அவ்வளோதான். பைலட் அந்த மாதிரி. பைலட் ஆகணுமா? பேக்கர். ஓகே. சிங்கர். ஓகே. செஃப். ஓகே. இந்த நாலுமே ஆகணுமா? இதில் எது வந்து 4ல் எனக்கு ஃபர்ஸ்ட் இது ஆனால் போதும்ப்பா அப்படின்னீங்கன்னா எதை சொல்லுவீங்க? பைலட். பரவாயில்ல, இந்த பொண்ணை பார்த்து நான் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல, தெரியுமா? சீரியஸாக சொல்கிறேன், என்னோட வயசுலலாம் எனக்கு பைலட்னாலே என்னன்னு தெரியாது. எவ்வளோ மக்கா இருந்திருக்கேன் பார்த்தியா? பட் உனக்கு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு. சரி, நெக்ஸ்ட் வந்து உனக்கு பார்பி பிடிக்கும்னு நான் கேள்விப்பட்டேனே, எதுக்காக பிடிக்கும்? அதையும் நான் கேள்விப்பட்டேன், பட் திரும்பி கேட்பேன், ஏன் பார்பி பிடிக்கும்? தண்ணியில் முக்கிய எடுக்க. ஏன் தண்ணியில் முக்கிய எடுக்கணும் உங்களுக்கு? அப்போ தான் ஜாலியாக இருக்கும். முடி காய வைக்கலாம். ஓகே. அதை காய போடலாம். இதனால தான் வந்து இந்த சமைக்கிற மூட்லேயே இருக்கா, காய வைக்கணும், எடுத்து போடணும், அந்த மாதிரி. ஓகே, ஜீ தமிழில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்கல்ல, யார் கூட்டிகிட்டு போனாங்க? அம்மா அப்பா. அங்கே போனப்போ எப்படி இருந்துச்சு? நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஸோ அங்கே போய் பேசணும், ஒரு மாதிரி பயமா இல்லையா உங்களுக்கு? கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஓகே, பட் இருந்தாலுமே போக போக பழகிடுச்சா பேசுகிறப்போ? ஆனால் அங்கெல்லாம் ரொம்ப ஜாலியாக பேசுனீங்களே, நான் பார்த்தேனே எபிசோட்லாம். ஜாலியாக பேசினேனா? ஆமாம். இல்லையா? தெரியாதே. நெக்ஸ்ட்டு பேட்டரை இதில் ஊற்றணும். ஹெல்ப் மீ. ஓகே, பார்த்து ஸ்டாப் பண்ண சொல்லுங்க. ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸ்டாப். சிசர். இதை நான் இங்கே வச்சுக்கிறேன். பார்த்து பரவாயில்ல, ஒரு பெரிய செஃப்பாக இருந்தால் இப்போல்லாம் சில விஷயங்கள் நடக்கும், நம்ம அதெல்லாம் கண்டுக்கூடாது. அங்கிட்ட இருந்து எல்லாம் சிரிக்கிறாங்க, அதையும் நம்ம கண்டுக்கூடாது. அதான் நான் கண்டுக்காமல் இதை பார்த்துட்டு இருக்கேன். இந்தாங்க, நீங்களும் போடுங்க. இதை சேர்ந்து பண்ணிடுவோம். ஆல்ரெடி நீ ஓகே. சைடில் அப்படியே சாப்பிட்ருவோமா? பேக் பண்ணணும். பார்த்து ஒரே அமைத்தில் மொத்தமாக வரணும். போதும். ஓகேவா? போதும். ஊற்றிட்டோம். இங்கே இருக்கு, அது பரவாயில்ல. ஸோ நம்ம மித்ரா கிச்சனில் வந்து கஷ்டப்பட்டு என்ன மாதிரி ஒரு மோசமான அசிஸ்டண்ட்டை வச்சு கேக்கை வந்து முடிச்சிட்டோம். இப்போ இன்னும் போயிட்டு அவனில் வச்சா முடிஞ்சு தானே? ஆமாம். ஓகே, முடிச்சு அதுக்கப்புறம் க்ரீம் போடணும். ஓகே, ஸோ மெயினான வேலை இன்னும் எனக்கு வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். நாங்கள் போயிட்டு ஃபஸ்ட் இது பண்ணிட்டு வந்துடுறோம். சொல்லிருங்க என்ன பண்ண போறீங்கன்றத. க்ரீம் போட போறேன். ஓகே, போடலாமா? போடலாம். இப்போ நான் என்ன டிசைன் போட போறேன்? என்ன டிசைன் போட போறீங்க? நீங்க தான் கெஸ் பண்ணணும். ரோஸா? எஸ். கண்டுபிடிச்சிட்டேனா? நெக்ஸ்ட் நீங்க தான் போடணும். ஓகே, அது நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, போடுங்க. என்ன செகண்ட்லேயே கொடுத்துட்டேன், போடுங்க.
ஏதோ ஆகுது, ஒன்றும் வரலை. ஓகேவா? ஓகே. ஓகே. அத்த மாட்டிதா அது. ஓ சைடா போயிடுச்சு. ஸோ முடிஞ்சு அவ்வளோதானா? இன்னும் டாப்பிங்ஸ் போடணும். காட்டிடுங்க. கோல்டு ஃப்ளேக்ஸ். இந்தாங்க வைங்க. எங்கே வைக்க? இதை குட்டி குட்டியாக பிச்சு வைக்கணும். குட்டி குட்டியாக பிச்சு வைக்கணுமா? ரொம்ப குட்டியா இல்லை. ஓகே, நீங்களும் வைங்க. அதான் நான் பிச்சுட்டு இருக்கேன். நல்லா இருக்கா பண்ணுறப்போ? நல்லா இருக்கே. கையில் வச்சுறது நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஸோ மித்ராவோட வெனிலா கப் கேக் சொல்லிடுங்க நீங்களே. என்னோட வெனிலா கப் கேக் ரெடி. பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சு? இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்கோம், இது எப்போ போல சொல்கிறா அப்படின்ட்டு நாங்கள் இது பண்ணிட்டோம், நெக்லெக்ட் பண்ணிட்டோம். ஆனால் கில்லி வந்து நிறைய வாட்டி பார்த்துட்டா. அமரன் வந்து இப்போ நாங்கள் தான் ஸ்டாப் பண்ணி வச்சோம். தயவு செஞ்சு நான் திரும்ப போடுவேன். வீட்டில் ரொம்ப சேட்டை பண்ணுவாள். வீட்டையே ஃபுல்லாக நாஸ்தி பண்ணுறது, அவங்க அப்பாவோட சேர்ந்துட்டு ஓவராக ஏதாவது பண்ணிகிட்டே தான் இருப்பாள். சரி, என்ன வீட்டெல்லாம் நாஸ்தி பண்ணுறீங்களா? ஏன்? சும்மா சும்மா அம்மா பாவம் இல்லை. இப்போ இல்லை பாவம் இல்லை.